நமஸ்காரம், லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி மெந்தியக்கீரையை வச்சு ஒரு பொடி பண்ண போகிறேன். மெந்தியக்கீரையை கசூரி மேத்தின்னு சொல்லுவேன். எங்கள் காலத்தில் நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வேஸ்ட்டாக பண்ண வேண்டாமேன்ட்டு அதை போட்டு பொடி பண்ணுறோம். எல்லோரும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு பண்ணுவேன். நான் கொள்ளு போட்டு பண்ணலான்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன சாமான் இருக்குங்கிறது. உலர்ந்த மெந்தியக்கீரை இதை கசூரி மேத்திம்பா. இதை நிறைய வாங்கிட்டோம். இந்த வேஸ்ட் ஆக்க வேண்டாமேன்னு சப்ஜிக்கெலாம் போடுவோம், அதுக்கோசரம் வாங்கினோம். இதை பொடியாக பண்ணி காமிக்கலான்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, உங்களுக்கு சாம்பிளுக்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது உலர்ந்த மெந்தியக்கீரை, கொள்ளு வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, ஒரே ஒரு சின்ன அளவு புளி, கசப்பு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம், உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய் வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுக்கணும், காமிக்கிறேன் வாங்க வறுக்கும்போது உங்களுக்கு. மெந்தியக்கீரை பொடிக்கு பாண்ட்லி போட்டிருக்கேன், காஞ்சிருக்கு. எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூனு. முதல்ல மிளகா போடுறேன் வறுக்கிறதுக்கு. மிளகா வறுத்துக்கிட்டேன். அடுத்தது உளுத்தம்பருப்பு போடுறேன். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு கொட்டின்ட்டேன். அடுத்தது கொள்ளு போடுறேன். இதையும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கொள்ளு இது மாதிரி வெடிக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கணும். இதுலேயே கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். கருவேப்பிலை வறுத்து இதுலேயே போட்டு வறுத்துட்டேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். புளி இதில் பிச்சு போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து கொட்டிக்கலாம். அப்புறம் மெந்தியக்கீரை திரும்பியும் அடுத்தது மெந்தியக்கீரை போட்டு சும்மா கொஞ்ச நேரம் சூடு பண்ணலாம். இதுவே உலர்ந்த மெந்தியக்கீரை தான், ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை. வறுத்துன்ட்டு அதோட போட்டுக்கலாம். உலர்ந்த மெந்தியக்கீரை பொடிக்கு எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் ஆறினதும் இது மாதிரி அரைச்சின்னு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம். நான் துளியும் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நமஸ்காரம்.